மாத்திரம் உலகத்துக்கு அறிவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 12:12 வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. திருவெளிப்பாடு 12:12 சொல்லப்படுகிறது, தனக்கு எஞ்சி இருப்பது சிறிது காலமே என்பதை சாத்தான் அறிந்து கொண்டான். அவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுட்டி வருகிறான். இந்த ஆண்டிலே அவனுடைய குறிக்கோள் என்னவென்றால் ஊழியக்காரர்களை மடக்குவது, ஊழியக்காரர்களை மடையராக்குவது, ஊழியக்காரர்களை தன்னுடைய கூலிப்படையாக்குவது. அவன் வெற்றி கண்டு கொண்டுதான் இருக்கிறான், அவன் ஜெயம் கண்டு கொண்டுதான் இருக்கிறான். ஊழியக்காரர்களே, இந்த புதிய ஆண்டிலே தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்க இந்த ஆண்டிலே இறை வார்த்தை முழக்கம் செய்யுங்கள். இந்த லோகத்துக்கு அடுத்ததை விட்டு ஓடி போய் விடுங்கள், பாவத்தை விட்டு பறந்து போய் விடுங்கள், என் தேவன் பாதத்திலே மண்டியிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 19வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 19:16 வசனம். வாலிபன் ஒருவன் அருணாதர் இயேசு கிறிஸ்துவிட்ட கடந்து வர்றான். கடந்து வந்து அவன் கேட்குறான், ஆண்டவரே, நான் நிறை வாழ்வை அடைய 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற மோட்சம் போய் சேர நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? கட்டளைகளை கடைப்பிடி. நான் சின்ன பையனாக இருக்கிற அந்த சமயத்துலேருந்து நான் கடைபிடிச்சு வரேன். இன்னும் ஒன்று குறைவாக இருக்குது. அது என்னவென்றால், உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின்சல் என்று சொல்கிறார். இவனோ வருத்தத்தோடு சென்று விட்டான். பிரியமானவர்களே, உங்களிடத்துல ஆசைகள் மாத்திரம் இருக்கிறதுனாக்கும் பண ஆசை, பதவி ஆசை, பொருளாசை, சொத்தாசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகள், இந்த 50 ஆசைகளும் உங்களுக்கு உண்டு என்றால் நிச்சயமாக என் தேவன் கொடுக்கிற 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, பண ஆசை, பதவி ஆசை, பொருள் ஆசை, சொத்தாசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகள், இந்த ஆசைகளில் இருந்து விடுபடுங்கள். இந்த ஆசைகள் உன்னை மண்ணுக்குள் கொண்டு போய் சேர்க்குமே ஒழிய பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. என் தேவனுடைய பாதத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. ஆகவே இந்த நேரத்தில் இப்பொழுது மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். +2 படித்து கொண்டு இருந்த ஒரு பையனை பார்த்து கேட்டேன், தம்பி படிச்சுட்டு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் படிச்சுட்டு நல்ல வேலையில் உட்கார போகிறேன், அதுக்கு பிறகு நிறைய சம்பாதிப்பேன், அதுக்கு பிறகு திருமணம் பண்ணிக்கிறவேன், அதுக்கு பிறகு குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துட்டு அதையும் படிக்க வைப்பேன், அதுக்கு பிறகு ரிட்டையர்ட் ஆயிடுவேன், அதுக்கு பிறகு செத்து போயிடுவேன், அதுக்கு பிறகு பேக்குன்னு முழிச்சான், அதுக்கு பிறகு பேக்குன்னு முழிச்சான். அதுக்கு பிறகு தாயா நமக்கு வாழ்க்கை ஆரம்பிக்குது. இந்த உலகம் கடந்து போகிற ஒரு உலகம், கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற எல்லாமே மாய, எல்லாமே ஒண்ணும் இல்லை. இந்த லோகத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நிலை வாழ்வை அடைவதற்கு. இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, இந்த லோகத்திலே நான் மாடிக்கு மேல் மாடி கட்டி இங்கேயே குடியிருந்து விடுவேன் என்று நினைக்காதீங்க. நீங்கள் என்ன நினைச்சாலும் 50, 60, 70 வயசு வரும்பொழுது வா வா உனக்கு டைம் அவுட்டு என்று கூப்பிடுகிற நேரம் வரும். ஆகவே அந்த நேரம் வர்றதுக்கு முன்னால் இறை அரசுக்குள்ளே நுழையிறதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாயிருங்க. இறை அரசுக்குள்ளே நுழைஞ்சு என் தேவனுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் அமர்றதுக்கு, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாருமையா, எனக்கு ஆசீர்வாதம் தாருமையா என்று ஒவ்வொரு நாளும் மன்றாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் சொந்த தேசம் பரலோகம். அந்த பரலோகம் போய் சேர்றதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் இயங்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, அது எப்போ வந்தாலும் எப்படி வந்தாலும் என் தேவனுக்கிட்ட போகிறதுக்கு, பரலோகம் போய் சேர்றதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். இதற்காக நான் புனித பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுவின் நிமித்தம் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். சாலமோன் சொன்னார், வீணிலும் வீண் எல்லாம் வீண் என்று சொன்னார். பவுல் சொன்னார், வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசு வாழ்கிறார், என்னுள் இயேசு வாழ்கிறார் என்று சொன்னார். அவர் ஏற்கனவே 100 மடங்கு ஆசீர்வாதத்தில் கடந்து போயிட்டாரு. இந்த பூமியில இருக்கும் பொழுதே 100 மடங்கு ஆசீர்வாதத்தில் விண்ணகத்திலே என் தேவன் இயேசுவோடு வாழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
இந்த இறைச்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அடைவதற்கு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பரலோகத்திலே ஒரு இடம் பெறுவதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, 100 மடங்கு ஆசீர்வாதத்திலே 3வது ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். தொடக்க நூல் 26வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். அவர் செல்வமுடையவர் ஆனார். செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். Praise the Lord. இந்த ஈசாக்க ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். காரணம் என்னங்க? அவர் தெய்வ பயம் உள்ளவராக இருந்தார், பரிசுத்தமானாக இருந்தார், ஜெப வீரராக இருந்தார். ஈசாக்கு ஒரு வாலிப பிள்ளைகளே, ஈசாக்கு ஒரு ஜெப வீரனாக இருந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தார், பரிசுத்தவானாக இருந்தார், தெய்வ பயம் உள்ளவராக இருந்தார். ஆகவே அவர் என்ன பயிரிட்டாரோ 100 மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. பிரைஸ் தி லார்ட். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு நேர்மையாளராகவும் மாசற்றவராகவும் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விலக்கி வாழ்பவராகவும் அவர் வாழ்ந்தார். ஆண்டவர் அவரோடும் அவருக்குரிய அனைவரோடும் இருந்தார், அவர்களை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, யோபு தன் கையினால் செய்த எல்லா வேலைகளுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் பரிசுத்தத்தோடு எந்த வேலையை செய்தாலும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு அருமையான நிகழ்வு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே போட்ட ஆழத்துக்கு தள்ளிட்டு போய் வலையை போடு, மீன் பிடிக்க வலையை போடுன்னு சொல்கிறார். பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே ராத்திரி முழுசும் நாங்கள் பாடுபட்டும் ஒன்றுமே கிடைக்கல, இருந்தாலும் உன் வார்த்தையின் நிமித்தம் வலையை போடுறேன்னு சொல்லிட்டு போட்டார். ஏராள மீனும் 2 படகுகள் நிறைய மீன்களை பிடித்தார்கள். இதை கண்ட பேதுரு என்ன சொன்னார்? இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போகும் ஐயா, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி கதறினார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்களுக்கு புரிகிறதா? பேதுருவுக்கு புரிந்து கொண்டது. பேதுரு அறிந்து கொண்டார், நான் பாவியாக இருக்கிற காரணத்தினால் தான் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று. உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்றால், உங்களுக்கு நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறது என்றால், ஓட்டமாக மந்திரவாதிகிட்டையும் மாயவித்தக்காரன்ட்டையும் ஓடாதீங்க. ஓடி போய் குறி கேட்காதீங்க. அவன் செஞ்ச செய்வனையா, இவன் செஞ்ச செய்வனையா, அப்பன் செஞ்ச செய்வனையா, தாத்தா செஞ்ச செய்வனையா என்று கேட்காதீர்கள். உன் பாவம் இன்னைக்கு நீ தொழிலிலே நஷ்டப்பட்டு இருக்கிறாய் என்றால், ஆசீர்வாதம் இல்லை என்றால் உன் தொழிலிலே உன் பாவம். அப்பொழுது நீ ஆண்டவர்கிட்ட கதறு, ஆண்டவரே நான் பாவி ஐயா என்று பேதுரு கதறியதை போல கதறு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பேதுரு 1 போட்டை எடுத்துக்கிட்டா மீன் பிடிக்க போனாரு, ஆண்டவரும் 2 போட்டு நிறைய மீனை கொடுத்தாரு. ஆக நீ ஒரு தொழில் செய்யலாம் போனாக்கும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பரிசுத்தம் தேவை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீ பரிசுத்த உள்ளத்தோடும் தெய்வ பயத்தோடும் சமையல் வேலை செய்தாலும் சரி, சலவை தொழில் செய்தாலும் சரி, சவர தொழில் செய்தாலும் சரி, என் ஆண்டவர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பரிசுத்த உள்ளத்தோடு நீ கட்டுமான பணி செய்தாலும் சரி, காட்டு பணி செய்தாலும் சரி, கடல் தொழில் செய்தாலும் சரி, மண் தொழில் செய்தாலும் சரி, மர வேலை செய்தாலும் சரி, என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாருனாக்கும், பரிசுத்த உள்ளத்தோடும் தெய்வ பயத்தோடும் தொழில் செய்யுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்க, அப்போ ஆசீர்வாதம் கிடைக்கும். இரண்டாவதாக உங்க வீட்டில் தேவனுக்கு இடம் கொடுங்க, உங்க தொழிலில் தேவனுக்கு இடம் கொடுங்க, உங்க குடும்ப நபர்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க, 10ல் 1 பகுதியை ஊழியத்துக்கு கொடுங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். மூன்றாவதாக நீங்கள் செய்கிற தொழிலிலே பரிசுத்தம் இருக்கட்டும்.
Praise the Lord. Praise the Lord. இப்படியாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காத்தெடுக்கிறார். என் தேவனுடைய ஆசீர்வாதம், என் தேவனுடைய கரம் உங்கள் மீது கடந்து வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் 100 மடங்கு ஆசீர்வதிப்பதாக. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இயேசு சுவாமி, இம்மட்டுமாய் இந்த இறை வசனத்தை இந்த சிறு மந்தைக்கு நீ உடைத்து கொடுத்த கிருபைக்காக கோடி சோத்திரம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே விழுந்த வார்த்தைகளானது 100 மடங்கு பலன் தரும்படியாகவும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும் ஆசீர்வதிய சுவாமி. இந்த வசனங்களை எல்லாம் யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் இருந்து மக்கள் ஆர்வத்தோடு கடந்து வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பூரண விடுதலை கிடைக்கட்டும், பூரண ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். என் தெய்வமே, என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று சொன்னீரே சுவாமி. இந்த பிள்ளைகள் உம் வசனத்தை இன்று கேட்ட பிள்ளைகள் ஒருவர் கூட வெட்கத்தால் தலைகுனிந்து போகக்கூடாது சுவாமி. ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே இவர்களுடைய போகையும் வருகையும் ஆசீர்வாதியும், கால் கல்லில் மோதாதபடி, தீயவனின் தீக்கணைகளுக்கு இவர்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. எந்தவித தீவனையோ பேய்கோளாரோ நோய் நொடியோ இவர்களை தாக்காதபடி பூரணமாக காத்துக்கொள்ளும் சுவாமி. இயேசுவே முத நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவே, உனக்கு அறிவுரை நான்